இயற்கையை எந்த அளவுக்கு அழகா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க நம்ம மேல. அண்ணா அது நம்ம கோஸ்டி மாதிரி தெரியும். நல்லா இருக்கு கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா தானே இருக்கு. ஸோ மக்களே, அங்கே யானை இது அவ்வளோதான் இருக்குது. அது வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி இங்கே நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் நாங்கள் அது டக்குன்னு அப்படியே காட்டிட்டோம். இதெல்லாம் பாருங்களே, சிட்டி பட்டியா, இயற்கையை எந்த அளவுக்கு அழகாக வளர்த்துறது இல்லாமல் அழகாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம மேலே. ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசம் மட்டும். ஏன்னா இங்கே பாருங்கண்ணா, அண்ணா இங்கே பாருங்கண்ணா, புகை வருது. பா விதவிதமான டைனோசர்ஸ் எல்லாம் இருக்குப்பா. இது என்னது? டிகோண்டோசரஸ். இது அஞ்சிசாரஸ். அண்ணா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்க மாட்டேண்ணா, மேலேருந்து பார்க்குறதுக்காக. யாருண்ணா இவங்கெல்லாம்? இங்கே பாருங்கண்ணா, அண்ணா இங்கே பாருங்க அண்ணா. ஃபுல்லாக கல். சின்ன சின்ன கல். ஆமாம் இருங்க, இது மக்களுக்கு பக்கத்தில் காட்டினான்னு தெரியும். மக்களை என்னை நல்லா பார்த்துங்க, இது எல்லாமே ஸ்டோன். சரிங்களா? இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லுமே கல்லை வச்சு எங்கேருந்து இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. ஸோ பார்த்துங்க, எம்மா ஆயிடுச்சு. இந்த ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரில உங்களுக்கு. ஆனால் உண்மையிலுமே இது ஆனால் இது என்ன ஒரு 50 அடி இருக்குமாண்ணா? இருக்கும் தம்பி. நல்லா இருக்கு கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா தானே இருக்கு. அண்ணா அது நம்ம கோஸ்டி மாதிரி தெரியும். ஆமாம் அதில் 3 பேர் இருக்காங்க. அவர் தங்கவேல அண்ணன் பிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடண்ணா, மற்றவங்கெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம். இவங்க என்ன, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் எத்தனை ஃபோட்டோ நான் எடுக்கிறது? உடனே ஸ்டேட்டஸ் அப்லோடட். மூஞ்சி கழுவுறது கூட மரத்தை நோண்டி அதில் ஒரு பைப்பு சொறி விட்டு இதுதான். இது கல்லுண்ணா. அது ஏ அப்பா, உங்கள் கலை தாக்கத்துக்கு அளவே இல்லைடாங்கிற அளவுக்கு. அண்ணா எங்கேப்பா, நான் ஒரு வீட்டையே கல்லை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க தானே. வாவ், பிரம்மாண்டமான டைனோசர். அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க.
ஸோ இப்போ வந்து பூக்கள்லாம் நிறைய இருக்கு. பூக்கள் பூக்கும் தருணம் பார்த்ததாரும் இல்லையே. இங்க ஒருத்தரை சுத்தி பார்க்க வர சொன்னா இங்க போன்ல பேசிட்டு இருக்காரு பாருங்க. என்ன பண்ணலாம் இவரை? தாய்லாந்து வரைக்கும் வந்தாச்சு. நம்ம தலைவர் ரஜினி ஸ்டைல் பண்ணாம இருந்தா எப்படி? हुकुम टाइगर का हुकुम. என்னண்ணா இது இந்த 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 இந்தியாவிலே உலகத்திலே இந்த மாதிரி ஒரு போஸ் நான் பார்த்ததே இல்லை. என்ன அம்பேத்கர் நீங்க என்ன கை மட்டும்தான் இப்ப நீட்டல நீட்டி இருந்தா அம்பேத்கர். சார் அப்படியே நம்ம தலையில் ஒரு கொட்டு எதுக்காக ஓப்பன் பண்ணீங்க? சார் ஆக்சுவலாக நாங்கள் தலையில் ஒரு கொட்டு அப்படின்ற ஒரு சேனல் எதுக்காக நாங்கள் இது பண்ணோன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். 2026 இந்த நியூ இயரில் வந்து அதை ரொம்ப பிரம்மாண்டமாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்க இருக்கிறோம். நீங்கள் அதுக்காக வந்து மக்கள் வந்து இதுக்கு பேராதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி சார். இவ்வளோ தூரம் பேசிட்டு ஒரு பாட்டு பாடாமல் இருந்தால் எப்படி? பைசன் ஒரு மூவி, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. கோரணே வாக்கப்பட்டு உடஞ்சே நான் ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் ஓ நிறந்தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்னை தேடி ஓகுது உடம்போ வேகுது மஞ்சனத்தீ அடிய மஞ்சனத்தீ நீ தீக்கொளுத்தீ தீக்கொளுத்தீ தீக்கொளுத்தீ. ஓகே சார். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ இந்த நூங் நூஜ் வில்லேஜ் வாயில நுழைய மாட்டேங்குது, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது, 6 நாளில் நாங்கள் என்னத்தை போய் சுற்றி காட்டுறது? அதான் இருக்கிற வரையும் காட்டணும். பசிக்குது, நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறோம். லொக்கேஷன் அனுப்புகிறோம், வந்து பார்த்துங்க. எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யோகம் vlogs யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறம் சேனலையும் தலையில் ஒரு கொட்டு 2 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எஸ். தேங்க்யூ.